அதாவது நம்ம வந்து கிரிக்கெட்டுக்கு அடிமையாகக்கூடாது. ஏன்னா கிரிக்கெட்டை பார்த்தா பயமாக இருக்குது, சினிமா பார்த்தா பயமாக இருக்குது. சினிமாவுக்கு நம்ம அடிமையாயிடுமோ, கிரிக்கெட்டுக்கு நம்ம அடிமையாயிடுவோமோ, அரசியலுக்கு அடிமையாயிடுவோமோ அப்படிங்கிற அந்த அடிமையாகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும். நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறீங்களா? பார்த்து முடித்த உடனே உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய லட்சியத்தில் உங்களுக்குன்னு கடமைகள் இருக்கும். லட்சியம்னு வரும்போது நம்மலாம் ஒரு நேரத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி வேஸ்ட் பண்ணாமல் உழைச்சாதான் நம்மளால் லட்சியத்தில் ஜெயிக்க முடியும். அப்போ நமக்கு அந்த அளவுக்கு நம்ம பிஸி ஆகிடும். ஒரு லட்சியவாதி கண்டிப்பாக பிஸியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கிரிக்கெட் பார்க்குறீங்க, ஐபிஎல் மேட்ச் பார்க்குறீங்க, சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் நடக்குது. அப்போது வந்து சிஎஸ்கே தோத்துருச்சு அல்லது ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு பார்க்குறீங்க, உங்களுக்கு கவலையாக தான் இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணணும், உங்கள் வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிடணும். உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஈடுபட ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நீங்கள் இந்த அடிமைத்தனம் சும்மா இருக்கிறவங்கள தான் ரொம்ப பாதிக்கும். இந்த கிரிக்கெட்டுக்கு அடிமையாகிறவங்க யார் தெரியுமா? சினிமாவுக்கு அடிமையாகிறவங்க, அரசியலுக்கு அடிமையாகிறவங்கலாம் யாருன்னா இந்த சும்மா இருக்கிறவங்க தான். லட்சியம் எதுவுமே இல்லாமல் சும்மா இருக்காங்க பாருங்கள், அவங்க அடிமையாயிடுவாங்க. அதான் சும்மா இருக்கிறது அவ்வளோ ஆபத்தானது, ரொம்ப ஈஸியானது கிடையாது. அதனால தான். ஏன்னா இப்போ சென்னை ஜெயிச்சிருச்சு, சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சுன்னா சந்தோஷம். சரி, அந்த சந்தோஷமே நம்மளை வந்து சாகடிச்சிடும். அந்த சந்தோஷத்தினால் ஏற்படுற வலி இருக்குது பாருங்கள், அதுவே நம்மளை வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதுபோல் தோத்துருச்சுன்னா அதையும் நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம், நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து லட்சியம்னு சொல்லிட்டு நம்ம லட்சியத்தை நோக்கியே போயிட்டே இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம சினிமா பார்க்காமலும் இருக்க முடியாது, கிரிக்கெட் பார்க்காமலும் இருக்க முடியாது, அரசியலை பற்றி தெரிஞ்சுக்காமலும் இருக்க முடியாது, மொபைல் ஃபோன் பார்க்காமலும் இருக்க முடியாது. இந்த உலகத்தை பற்றி அப்போது மொபைல் ஃபோனும் நம்மளை அடிமைப்படுத்தும், சினிமா நம்மளை அடிமைப்படுத்தும். மொபைல் ஃபோன் மூலமாக தான் நமக்கு சினிமா அடிமையாகும், அல்லது டிவி மூலமாக, அல்லது கிரிக்கெட் நம்மளை அடிமைப்படுத்தும், அரசியல் நம்மளை அடிமைப்படுத்தும். நம்மளை அடிமைப்படுத்துவதற்கு நிறைய இருக்குங்க. நம்ம அடிமையானோன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிமையாகாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து சினிமா பாருங்கள், பார்த்து முடித்த உடனே என்ன பண்ணுங்கள், உடனே உங்கள் வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய லட்சியம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஈடுபட ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வந்து கிரிக்கெட் பாருங்கள், கிரிக்கெட் பார்த்து முடித்தோடனே உங்கள் வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிடும். உங்கள் லட்சியத்தில் கவனம் செலுத்துங்க உடனே, கொஞ்சம் கூட நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி அடிமைத்தனம், நம்ம சும்மாவே இருந்தோன்னா நமக்கு வந்து நம்முடைய வெற்றிங்கிறது வந்து நீங்கள் சும்மாவே இருந்து கிரிக்கெட் பார்க்குறீங்க அப்படின்னா சிஎஸ்கே அது ஜெயிச்சாதான் நம்முடைய வெற்றின்னு நம்ம நினைப்போம். நம்முடைய வெற்றிங்கிறது நம்முடைய லட்சியம்தான் நம்முடைய வெற்றி. அதனால் வந்து நீங்கள் சும்மாவே இருந்தீங்கன்னா அதுதான் நமது வெற்றி, அது தோற்றா நாம் தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் ஒரு நடிகர் ஜெயிச்சிட்டாருன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் ஜெயிச்சிட்டாரு, அவர் படம் ஓடிச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டா தான் நினைப்பீங்க. தோத்துருச்சுன்னா நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்க, ரொம்ப நம்மளே தோத்துட்டோம் அப்படின்னு கவலைப்படுவீங்க. அதனால் இதெல்லாம் வெளியில் நடக்கிற வெற்றி தோல்விகள் அது நம்மளை ரொம்ப பாதிக்கக்கூடாது. அதுதான் நமது வெற்றியாக, அதுதான் நமது தோல்வியாக மாறக்கூடாது. அதனால் நமக்குன்னு ஒரு வெற்றி தோல்வி இருக்குது, அது எல்லாத்தையும் விட நம்முடைய லட்சியம்தான் நமக்கு பெருசு அப்படின்னு நாம் நினைக்கணும். அப்படின்னா நீங்கள் கிரிக்கெட் பாருங்கள், அதுபோல் என்ன வேணாலும் பாருங்கள், சினிமா பாருங்கள், பார்த்து முடித்த உடனே உங்கள் லட்சியத்தில் கவனத்தை செலுத்துங்க. அப்படின்னா இந்த மாதிரி கிரிக்கெட்டோ சரி, ஃபுட்பாலோ சரி, அல்லது சினிமாவோ சரி, நடிகரோ சரி, அல்லது அரசியல்வாதிகளோ சரி, அவங்களுக்கெல்லாம் நம்ம அடிமையாகி வாழ்க்கையில் நம்ம ஏமாந்து போக மாட்டோம். இப்படி அடிமையாகிறனால தான் சும்மாவே லட்சியம் எதுவும் இல்லாமல் சும்மாவே இருந்துக்கிட்டு நீங்கள் சினிமா பார்க்கும்போது தான் ஒரு நடிகருக்கு அடிமையாகிடுவாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு, சிஎஸ்கேக்கு அல்லது இந்தியாவுக்கு இப்படி அடிமையாகிடுவாங்க. அதனால் அந்த அடிமைத்தனத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும். அதுபோல் மொபைல் ஃபோனாக ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் பார்க்கணும், உடனே நம்ம வேலைகளில் ஈடுபடாது. அதான் 2 மணி நேரம் பார்த்தாச்சு அவ்வளோதான், உடனே நம்ம வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிடணும். சும்மாவே இருந்தால் தான் நீங்கள் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகுவீங்க. சும்மாவே இருக்கிறவங்க தான் கிரிக்கெட் அடிமையாகுங்க. சும்மாவே இருக்கிறவங்க தான் எப்படா கிரிக்கெட் ஒரு மேட்ச் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சும்மாவே இருக்கிறவங்க தான் எப்படா நம்ம பிடிச்ச நடிகர் அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி காத்து கிடப்பாங்க. அவங்க தான் இந்த அடிமைத்தனம் என்கிற வலையில் மாட்டிக்குவாங்க, வாழ்க்கையை ஏமாளியாக போய் கடைசியில் விடும். அதனால் இந்த அடிமைத்தனத்துலேருந்து நாம் நம்மளை பாதுகாத்துக்கணும். அப்படின்னா நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும். அதுக்காக நம்ம லட்சியம்தான் நமது வாழ்க்கை, வேறு எதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குண்டு சட்டிக்குள்ளேயே இருந்துடக்கூடாது. உலகத்தையும் நம்ம பார்க்கணும். நமக்குன்னு ஒரு விளையாட்டு, ஒரு பிடிச்ச விளையாட்டு, நடிகர், உங்களுக்கு பிடிச்ச நடிகர் எல்லோரும் வச்சுக்கோங்க. ஆனால் அதெல்லாம் அந்த சினிமா பார்க்குறதோடு தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு நல்ல படம் வந்தால் பாருங்கள், அல்லது ஒரு சிஎஸ்கே மேட்ச் நடந்தால் பாருங்கள். பார்த்துட்டு உடனே நம்ம வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சோம். நாம் அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கணும்.
நம்ம நேரத்தை ஒதுக்கி சிஎஸ்கே மேட்ச் நடக்குது, மேட்ச் நல்லா இருந்தால் பாருங்கள், நல்லா இல்லைன்னா மூடிட்டு நம்ம வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிடணும். அது மாதிரி தான் ஒரு படமும் சரி, நல்லா இருந்தால் பார்க்கணும், இல்லைன்னா அதோட பாதியில் எழுந்திரிச்சு நம்ம வேலையை பார்க்கணும். நம்ம வேலை தான் நமக்கு முக்கியம். அப்படி நமக்குன்னு ஒரு வேலை இல்லாமல், நமக்குன்னு ஒரு லட்சியம் இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் இந்த மாதிரி அடிமைத்தனம் என்கிற வலையில் மாட்டிக்கொள்வார்கள்.